மறந்தும் இரவில் சமையல் அறையில் இதை செய்து விடாதீர்கள். பெண் பேசிய வீடியோ படு வைரல். பொதுவாகவே பெண்கள் அதிக நேரம் செலவழிக்கும் இடம் சமையலறை. அந்த சமையலறையில் அனைத்து கடவுள்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். குறிப்பாக நமக்கு அன்னம் வழங்கும் அன்னதேவியே சமையலறையில் தான் இருப்பாள். ஆம், நாம் இரவு தூங்கிய பிறகு அன்னதேவி ஆனவள் நமது சமையலறையை பார்ப்பதற்காக சாஸ்திரங்கள் கூறுகிறது. இப்படி அன்னதேவி வரும்பொழுது சிறிது சாதமாவது தண்ணீர் கலந்து வைத்திருக்க வேண்டும். அதை அவள் சாப்பிட்டு விட்டு நம் குடும்பம் தழைக்க செழித்து வாழ வாழ்த்தி செல்வாளாம். இதை சமூக வலைதளங்களில் ஒரு பெண்மணி சமையலறையில் இரவு தூங்கச் செல்லும் முன் எப்படி வைக்க வேண்டும், மேலும் எப்படி வைக்க கூடாது என்பதை அழகாக விளக்குகிறார். அதாவது, இரவில் அனைவரும் சாப்பிட்டு முடித்த பின் சமையலறையை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டாமா? எச்சில் பாத்திரம் இருக்கக்கூடாதாம். அதே போல அடுப்பை துடைத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டுமா? மேலும் அவர் குறிப்பாக கூறுவது, நம் கேஸ் ஸ்டவ்வின் மேல் ஏதாவது ஒரு பொருட்களை வைத்திருக்க வேண்டுமா? வெறும் அடுப்பாக விடக்கூடாதாம். இது நம் பலரும் அடுப்பை துடைத்துவிட்டு அதன் மேல் எந்த பொருளையும் இரவு தூங்க செல்லும் முன் வைப்பதில்லை. முக்கியமாக சிறிதளவு சாதம் வைத்திருக்க வேண்டுமா? சாதம் வடிக்கும் பானையை வெறும் பானையாக வைக்கக்கூடாதாம். வீட்டில் சமையலறையில் பானையில் எதுவும் மிச்சம் வைக்காமல் கழுவி வைத்துவிட்டால் வீட்டிலும் எதுவும் மிஞ்சாதா. இப்படி அவர் கூறிய பதிவு அனைவராலும் ஈர்க்கப்பட்டு படு வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. நைட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டதும் கிச்சனை ஒரு பார்வை பாருங்க. கிச்சன் க்ளீனாக இருக்குதா, அடுப்பு க்ளீன் ஆகுதா, கிச்சன் மேடை க்ளீன் ஆகுதா, குப்பை எதனா இருக்குதா, சிங்கில் பேட் ஸ்மெல் வருதா, இதெல்லாம் பார்த்துட்டு படுக்கணும். அடுத்தது, அடுப்பை இந்த மாதிரி விட்டு வைக்கக்கூடாது. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்படி நான் விட்டு வச்சேன். அடுப்பு மேலே எப்போவுமே நைட்டில் இந்த மாதிரி ஒரு சாமான் வச்சுட்டு தான் நம்ம படுக்கணும். இப்படி வச்சுட்டு தான் படுக்கணும். அடுப்பு திறந்த மாதிரி வைக்கக்கூடாது. அடுத்தது சாதம் வடிக்கிற குண்டானில் நைட்டில் எப்போவுமே சாதம் கொஞ்சமானால் வச்சுட்டு தான் நம்ம மூடி வைக்கணும். அப்படியே அந்த சாதம் வடிக்கிற குண்டானை தொடச்சி வச்சோம்னா வீடு தொடச்சிக்கின்னு போயிடும். இறைவன் நைட்டில் தான் கிச்சனில் வருவார். அப்படி திறந்து பார்க்கும்போது அந்த சாதத்தில் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம வீடு தொடச்சின்னு போயிடும். அவர் ஒரு சாதம் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வாயில் போட்டாருனாவே நம்ம பெரிய கோட்டீஸ்வரன் ஆகிடும். கிச்சனில் இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா தானியத்துக்கு அன்னத்துக்கு நம்மளுக்கு எந்த குறையும் இருக்காது. நைட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டதும் கிச்சனை ஒரு பார்வை பாருங்க. கிச்சன் க்ளீனாக இருக்குதா, அடுப்பு க்ளீன் ஆகுதா, கிச்சன் மேடை க்ளீன் ஆகுதா, குப்பை எதனா இருக்குதா, சிங்கில் பேட் ஸ்மெல் வருதா, இதெல்லாம் பார்த்துட்டு படுக்கணும். அடுத்தது, அடுப்பை இந்த மாதிரி விட்டு வைக்கக்கூடாது. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்படி நான் விட்டு வச்சேன். அடுப்பு மேலே எப்போவுமே நைட்டில் இந்த மாதிரி ஒரு சாமான் வச்சுட்டு தான் நம்ம படுக்கணும். இப்படி வச்சுட்டு தான் படுக்கணும். அடுப்பு திறந்த மாதிரி வைக்கக்கூடாது. அடுத்தது சாதம் வடிக்கிற குண்டானில் நைட்டில் எப்போவுமே சாதம் கொஞ்சமானால் வச்சுட்டு தான் நம்ம மூடி வைக்கணும். அப்படியே அந்த சாதம் வடிக்கிற குண்டானை தொடச்சி வச்சோம்னா வீடு தொடச்சிக்கின்னு போயிடும். இறைவன் நைட்டில் தான் கிச்சனில் வருவார். அப்படி திறந்து பார்க்கும்போது அந்த சாதத்தில் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம வீடு தொடச்சின்னு போயிடும். அவர் ஒரு சாதம் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வாயில் போட்டாருனாவே நம்ம பெரிய கோட்டீஸ்வரன் ஆகிடும். கிச்சனில் இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா தானியத்துக்கு அன்னத்துக்கு நம்மளுக்கு எந்த குறையும் இருக்காது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.